ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த தோசைய மைதா மாவு, ரவை, அரிசி மாவு 3 சேர்த்து பண்ணிருக்கேன். இதே மெத்தட்ல நீங்க இந்த தோசையை பண்ணும் போது அரிசி மாவுல தோசை பண்ணா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். வாங்க இந்த தோசை எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க. நம்ம ரவை சேர்த்து பண்ணும்போது தோசை ரொம்ப கிறிஸ்பியா கிடைக்கும். அரிசி மாவுல தோசை பண்ணா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி ஒரேதான் ஊத்திடாதீங்க, கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். இப்ப நல்லா கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கரைச்சா போதும். இப்ப இதை மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தோசை ஊத்திக்கலாம். இப்ப நார்மலா நம்ம அரிசி மாவு தோசை எப்படி ஊத்துவோமோ அதே மாதிரி ஊத்திக்கங்க. சுத்தி கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப நான் திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்ப நமக்கு இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.